இன்று மாலைக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தேர்தல் பத்திர விவரங்களை எஸ்பிஐ வங்கி உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறது. தேர்தல் பத்திர விவரங்களை உச்சநீதிமன்றத்துக்கு எஸ்பிஐ வங்கி அனுப்பி வைத்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், தேர்தல் பத்திர விவரங்கள் எப்போது அனுப்பி வைக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்துக்கு? விவரம் என்ன? உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி வங்கி செயல்படக்கூடிய நேரத்திற்குள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பது நேற்றைய தினம் பிறப்பித்த உத்தரவு. இவ்வாறு செய்யவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த வகையில் சரியாக 5:30 மணிக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான விவரங்களை உச்சநீதிமன்றம் என்னென்ன விவரங்களை எல்லாம் கேட்டிருந்தார்களோ அந்த விவரங்களை அனுப்பி வைத்திருப்பதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக எஸ்பிஐ வங்கி அனுப்பி வைத்திருக்கக்கூடிய விவரங்களை வரும் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்பதும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. எனவே இனி அடுத்து நாம் பார்க்க வேண்டியது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எப்போது இந்த உத்தரவை அமல்படுத்த போகிறார்கள், எப்பொழுது இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான விவரங்களை வெளியிடப் போகிறார்கள் என்பதுதான். தற்போதைக்கு எஸ்பிஐ வங்கி அதே மாதிரி தங்களுக்கான அந்த உத்தரவை செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். சக்தி. நிரஞ்சன், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இதன் விவரங்கள் எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்? தற்பொழுது இந்த விவரங்கள் எவ்வாறு அனுப்பி வைத்திருக்கிறார்கள், சீலிடப்பட்ட கவரிலா அல்லது டிஜிட்டல் முறையிலா போன்றவை எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் வரும் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் இந்த விவரங்களை தனது வெப்சைட்டிலோ அல்லது வேறு ஏதேனும் வகையிலோ வெளியிட்டாக வேண்டும். அதுதான் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. எனவே இனி தேர்தல் ஆணையம் இந்த தரவுகளை ஜஸ்ட் அது எஸ்பிஐயிலிருந்து வந்திருப்பது உறுதிதானா என்பதை உறுதி செய்தவுடன் எப்பொழுது வேண்டுமானாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கூட தேர்தல் ஆணையம் இந்த தகவல்களை வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான நேரம் 15ஆம் தேதி மாலை 5 மணி வரை இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் அந்த விவரங்களை அவர்களுக்கு தோதுபடக்கூடிய, அவர்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியிடுவார்கள். சக்தி. இதன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட்ட பின் தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான விவரங்கள் வெளியானதுக்கு பிறகு அது முழுக்க அரசியல் ரீதியிலான நகர்வாக மாறிவிடும் என்பதாக நாம் யூகிக்கலாம். ஏனென்றால் எந்த கட்சி எந்தெந்த நிறுவனத்திடமிருந்து எந்தெந்த தனிநபர்களிடமிருந்து நிதியினை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த விவகாரத்திற்கான மிக முக்கியமான கேள்வி. அப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சி ஏதேனும் ஒரு நிறுவனத்தை எதிர்க்கிறார்கள், ஆனால் அவர்களிடமிருந்தே பணம் பெற்றிருக்கிறார்கள், நிதி உதவியாக பெற்றிருக்கிறார்கள், நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது அரசியல் ரீதியிலான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளும். நீதிமன்ற நடவடிக்கைகளை பொறுத்தவரை இனி பெரிய அளவில் எதுவும் இருக்காது. இது போன்று நீங்கள் சொன்ன உத்தரவை நாங்கள் அமல்படுத்தி விட்டோம் என்று எஸ்பிஐயும் அதே மாதிரி இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றத்தில் தேவைப்பட்டால் அந்த விவரங்களை அவர்கள் வழங்குவார்கள். அதற்கு பிறகு இந்த வழக்கின் விசாரணை முடிந்துவிடும். கிட்டத்தட்ட அனைத்துமே முடிந்துவிடும். ஏனென்றால் இது அரசியல் சாசன அமர்வு விசாரணை என்பதனால் மேற்கொண்டு இதில் அப்பீல் செய்வதற்கோ அல்லது போவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இனி தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அரசியல் களமான ஒரு விஷயமாக மாறிவிடும். அதில் இருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் ஒருவர் மீது ஒருவர் விமர்சனங்களை முன்வைப்பதற்காகவோ அல்லது தங்கள் தரப்பு நியாயங்களை சொல்வதற்கான விவகாரங்களாக கையாள்வார்கள் என்பதை நாம் பொதுவாக புரிந்து கொள்ளலாம். நிரஞ்சன், இந்த தேர்தல் பத்திரம் வழக்கு கடந்து வந்த பின்னணி என்ன, அது குறித்து விரிவா ஒரு முறை பதிவு செய்யுங்க. தேர்தல் பத்திரங்கள் என்பது அரசியல் கட்சிகள் தனிநபர்களிடமும் இருந்தும் அதே மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்தும் நன்கொடையாக பெறக்கூடிய ஒரு முறை. இதை எஸ்பிஐ வங்கி மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரங்களை விற்க முடியும். வருடத்தில் குறிப்பிட்ட ஒரு 4 முறை மட்டும்தான் இவ்வாறு விற்க முடியும். அப்படி விற்கும் பொழுது யார் வேண்டுமானாலும் அதை வாங்கி எந்த அரசியல் கட்சிக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அவ்வாறு கொடுக்கும் பொழுது அது சம்பந்தமான தகவல்கள் பொதுவெளியில் வெளியிடப்பட வேண்டியதில்லை என்பதுதான் இந்த விவகாரத்தின் பிரச்சனை. இதற்கு எதிராக கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் என்பது ஏடிஆர் போன்ற சில
தேர்தலை கவனிக்கக்கூடிய தனியார் அமைப்புகள் மற்றும் சில வழக்கறிஞர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டு விரிவாக விசாரிக்கப்பட்டு வந்தது. இதில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் என்பது அந்த நடைமுறை என்பது சட்டவிரோதமானது என்று அறிவித்ததோடு அதற்காக கொண்டு வரப்பட்ட மற்ற சட்ட திருத்தங்களையும் ரத்து செய்வதாக கூறியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் எந்தெந்த கட்சிகள் யார் யாரிடமிருந்து நன்கொடை பெற்றார்கள், நன்கொடை வழங்கியவர்கள் யார் உள்ளிட்ட விவரங்களை எஸ்பிஐ வெளியிட வேண்டும், மார்ச் 6ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவாக இருந்தது. ஆனால் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு அவசர மனுவை தாக்கல் செய்த எஸ்பிஐ தங்களுக்கு ஜூன் மாதம் இறுதி வரை கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை தான் நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தர்சூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தள்ளுபடி செய்திருந்தார்கள், ரத்து செய்திருந்தார்கள். இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் இன்று மாலைக்குள் அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் தற்பொழுது எஸ்பிஐ வங்கி இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.